வணக்கம். எண்டோமெட்ரியல் பாலிப் அப்படின்னா என்ன, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் டாக்டர் சுதா ஃப்ரம் ஜேபி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். எண்டோமெட்ரியல் லைனிங் அப்படின்னா என்ன? கர்ப்பப்பையில் அந்த சென்ட்ரல் லைனிங்கை தான் நம்ம எண்டோமெட்ரியம்னு சொல்கிறோம். இந்த எண்டோமெட்ரியத்தில் தான் எண்டோமெட்ரியல் கிளாண்ட்ஸ் இருக்குது. இந்த கிளாண்ட்ஸில் ஏதாவது வீக்கம் அடைந்தாலோ, அதுக்கு போகிற பிளட் வெசல் ஏதாவது வீக்கம் அடைந்தாலோ சின்ன முளைப்பு மாதிரி ஃபார்ம் ஆகி அதுதான் பாலிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாலிப் ஆரம்பத்தில் சின்ன சைஸ்லேருந்து பெருசாகி நாளடைவில் பெரிய கட்டியாக அது மாறிவிட சான்ஸ் இருக்குது. இந்த பாலிப் வர என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ரீசன் என்ன ப்ரூவ் பண்ணல. பட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாக ஆகும்போது இந்த பாலிப் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. ஓகே, இந்த பாலிப்னால என்னென்ன பெரிய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்று, அதிகமான தீட்டு போவது. அதாவது எவ்ரி மந்த் மென்சஸ் ஆகும் போதும் ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும், அதை நம்ம மெனரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இன்டர்மென்ஸ்ட்ருவல் ஸ்பாட்டிங். அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சும் கண்டினியூஸாக ஒரு ஸ்பாட்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும், தீட்டு பட்டுக்கிட்டே இருக்கும். மூன்றாவது முக்கியமான பாதிப்பு என்னென்னா குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி. ஏன் இன்ஃபர்டிலிட்டி வருது இந்த பாலிப்பில்? அந்த ஃபர்டிலைஸ் ஆகிற ஓவம் வந்து இங்கே எண்டோமெட்ரியல் கேவிட்டியில் இம்ப்ளான்ட் ஆகும்போது இந்த பாலிப் அங்கே வந்து ஒரு தடங்கள் மாதிரி தடுக்குது. அதனால் அடிக்கடி அபார்ஷன் ஆகிறதுக்கு இந்த பாலிப் ஒரு ரீசனாக இருக்குது. ஓகே, இந்த பாலிப் இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பாலிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 விதமான ஸ்கேன் பண்ணலாம். ஒன்று, வயிறு மேலே வச்சு டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன் பண்ணலாம். ரெண்டாவது, டிரான்ஸ் வெஜினல் ஸ்கேன். இப்போ திருமணம் ஆகாத பெண்களுக்கு நம்ம டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ அப்டமன் மேலே வச்சு தான் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு பிளாடர் ஃபுல்லாக போனால் தான் அந்த கர்ப்பப்பையை கரெக்டாக பார்த்து அதில் பாலிப் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னும் துல்லியமாக பார்க்கணுன்னா டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் தான். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்வெஜினல் ப்ரோப் உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த கர்ப்பப்பையை நல்லா க்ளோஸில் நம்ம பார்க்கும்போது அந்த பாலிப் கரெக்டாக நம்ம வந்து பிக்கப் பண்ணிடலாம். ஸோ ஸ்கேனில் அந்த பாலிப் வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது, எத்தனை பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். நார்மலாக பாலிப்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஃபியூ மில்லிமீட்டர்ஸ், 4 mm 8 mm அந்த மாதிரி இருக்கும். அது பெரிதாகி 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த சைஸ் ரீச் ஆகலாம். ஸோ இந்த பாலிப்க்கு வந்து எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம்னா, முக்கியமாக ஒரு ரத்த குழாய் அதுக்கு வந்து போய் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ரத்த ஓட்டம் போனால் தான் அந்த பாலிப் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபீட் பண்ணுற பிளட் வெசலை நம்ம ஸ்கேனில் கரெக்டாக பார்க்கலாம். எப்படி ஸ்கேனில் பார்க்குறோன்னா, இப்போ நம்ம கிளையில் வந்து லைக் காய்கள்லாம் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, மாங்காய் அந்த மாதிரிலாம் தொங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பெடிக்கல் மாதிரி அட்டாச் ஆகிட்டு இருக்கும் அந்த கிளையில. அந்த மாதிரி அந்த பிளட் வெசல் வந்து ஃபீடிங் பிளட் வெசலை கரெக்டாக பார்க்கலாம். அந்த பாலிப் வந்து ஒரு சின்ன முளைப்பு மாதிரி தொங்கிட்டு இருக்கும் அந்த கேவிட்டியில். ஸோ அந்த ஸ்கேனில் வந்து எந்த வால் ஆஃப் த யூட்ரஸில் இருக்குது, எண்டோமெட்ரியல் மார்ஜினில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்டீரியர் வாலில் இருக்கா, போஸ்டியர் வாலில் இருக்கா, இல்லை ஃபண்டஸில் இருக்கான்னு கரெக்டாக நம்ம வந்து சொல்லிடலாம். அதோட சைஸும் கரெக்டாக சொல்லிடுறோம். ஸோ இது ஒன்று ஸ்கேனில் பார்க்குறது. ரெண்டாவது என்னென்னா, ஹிஸ்டோஸ்கோப் மூலமாக அந்த பாலிப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸ்கோப் வில்ல விட்டு அந்த பாலிப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துடலாம். மூணாவது, ஏற்கனவே நான் ஒரு சோனோ சால்ஃபிங்கோகிராம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். கேவிட்டியில் ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு சலைன் இன்ஃப்யூஸ் பண்ணி கேவிட்டியை டிஸ்டன்ட் பண்ணி அதில் ஏதாவது கட்டி இருக்கான்னு சொல்லி கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஹிஸ்டோஸ்கோபி, எஸ்எஸ்ஜி இதெல்லாம் பண்ணி பாலிப் எத்தனை இருக்குது, எந்த வால் அட்டாச் ஆகிருக்கு, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறதுல துல்லியமாக நம்ம சொல்லிடலாம். இது ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பாலிப்பாக இருந்தால் என்னென்னா, அடுத்த மாதம் நீங்கள் பீரியட்ஸ் ஆகும் போதே பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல் ப்ளீடோடைய அந்த பாலிப் வந்து வெளியே வந்து விட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் பாலிப்லாம் அந்த மாதிரி வராது. ஸோ அதை வந்து ஹிஸ்டோஸ்கோபிக் பாலிபெக்டமி தான் பண்ணுவாங்க. ஹிஸ்டோஸ்கோப் மூலமாக அதை கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணி அந்த பாலிப்பை கரெக்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. சில பேர் அந்த சின்ன பாலிப்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, டிஎன்சி பண்ணி அந்த எண்டோமெட்ரியல் கேவிட்டியை கிளியர் பண்ண வாட்டி அந்த பாலிப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மிகவும் பெரிய பாலிப்பாக இருந்தால் என்ன ஆகும், அந்த பெடிக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகி லைக் வெஜினாலேயும் வந்து வெளியே வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் பாலிபெக்டமி பண்ணிடலாம். சம்டைம்ஸ் இந்த பாலிப்ஸில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். அந்த பாலிப்குள்ளாரையே லைக் சிஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லுவோம், நீர் கோக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பாலிப்ஸ் வந்து அதிகமாக என்லார்ஜ் ஆகிட்டே போகும். லைக் எவ்ரி 3rd month ஸ்கேன் பண்ணோம்னா பாலிப் சைஸ் அதிகமாகிட்டே போகும். சில பாலிப் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் மிக அதிகமாக இருக்கும். ஸோ வெரி ரேர்லி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பாலிப் வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக வேகமாக ஃபாஸ்ட்டாக வளர்கிற பாலிப்ஸ் அதில் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ஹிஸ்டெக்டமி, அதாவது யூட்ரஸே ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஸோ பாலிப்புங்கிறது ஒரு பினைன் லீஷன் தான், கேன்சர் அல்லாத கட்டி தான். வெரி ரேர்லி அது கேன்சராக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் போய் ஒரு ரொட்டீனாக ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பாலிப் இருக்கா அப்படின்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்டிலிட்டிக்கு இந்த பாலிப் ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம்.
அதனால் ஸ்கேன் வந்து மிகவும் முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன். தேங்க்யூ.